திரு புகழேந்தி, அதிமுக தாவேகாவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு திரு KP முனுசாமி அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவிச்சார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். இந்த முடிவு அதிமுகவுக்கு உள்ளேயும் வெளியேயும் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? குட் ஈவினிங் டு தந்தி டிவி. குட் ஈவினிங் சார். இங்க குட் ஈவினிங் சொல்றது ரொம்ப நாளா கேட்குறேன் சார். இப்ப அவரை யாரு கூப்பிட்டாங்க? இப்போ தவேகாவினுடைய தலைவர் விஜய் முனுசாமியை வாங்க, ஏடிஎம்கே வாங்கன்னு கூப்பிட்டாங்க. எப்ப காங்கிரஸ் உள்ள வந்ததோ அப்ப என்டிஏ வெளியில போயிடுச்சுல. பிஜேபியை விட்டுட்டு வந்துட்டா சொல்லுங்க பாப்போம். ஏற்கனவே அந்த முடிவை எடுத்தவங்க தானே, இன்னொரு முறை எடுக்க முடியாதா என்ன? இப்ப எடுக்க சொல்லுங்க. அப்ப எப்பயும் எலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்து எல்லாமே என்டிஏ டிசிஷன் தானே. யார் முதலமைச்சர்கள் கூட இந்த நாட்டுடைய பிரதம மந்திரியும் அந்த என்டிஏ தலைவர் அவர் அமித்ஷா யாருமே முதலமைச்சர் இவரை முன்மொழியிலேயே வழிமொழியிலேயே ஒண்ணுமே நடக்கலையே. எப்படி சொல்றீங்க சோகனி? ஆகவே அது நடக்கவே நடக்காது. ஏன்னா காங்கிரஸ் பிஜேபியோட முடிவுனாலதான், பிஜேபியோட அழுத்தத்தினாலதான் இப்போ விஜய்க்கு ஆதரவு இல்லைன்னு முடிவு எடுத்திருக்காங்கன்றீங்களா? ஆமா, நீங்க பிஜேபி ட்ரை பண்றதுக்கு ஒரு சீட் தான் இருக்கு பிஜேபி கிட்ட. என்ன பண்றது தெரியல, மொத்தமா இழந்துட்டாங்க எல்லாத்தையும். இருக்கிறத சப்போர்ட் பண்ணா அது சப்போர்ட் தான், ஆனா எண்ணிக்கையில சப்போர்ட்டா இருக்குமே தவிர கொண்ட கொள்கையில எப்படி சப்போர்ட்டா இருக்கும்? இல்ல, தவேகா விஜய் மிக தெளிவாங்கிறது கொள்கை எதிரி பிஜேபின்னு சொன்னாரா இல்லையா? இன்னைக்கு எப்படி நீங்க மாத்தி பேச முடியாத? அதிமுகக்கும் பிஜேபிக்கும் என்ன சார் நூற்றாண்டு கால உறவா என்ன? தோ போன எலெக்ஷன்ல வச்ச கூட்டணி இந்த எலெக்ஷன்ல வேண்டாம்னா வேண்டாம் இல்லையே. கொள்கை ரீதியா எதிர்த்து எல்லாமே பண்ணிட்டு தானே ஆயிட்டு இருக்கு. இப்போ நீங்க நான் எந்த காலத்திலயும் பாரதிய ஜனதா கட்சி என்ற கட்சியோடு அந்த என்டிஏ கூட்டணி கிடையாது, கொள்கை எதிரி. இங்க திமுக எதிரி ஸ்டேட்லன்னு சொல்லியிருக்காரு விஜய். அது எப்படி மாத்தி எப்படி கொண்டு போக முடியும்னு நினைக்கிறீங்க சார்? அவரையே சார் பிஜேபியை சேர்த்துக்கணும், அவர் அதிமுக சேர்த்துக்கிட்டா போதுமே. அப்படி பிரிக்க முடியாது. நீங்க அதிமுக உத்தரவு போட முடியாது, அதிமுக டிசிஷன் எடுக்க முடியாது. பழனிசாமி நாங்க விஜய் ஆதரிக்கிறோம்னு சொல்லுங்க பாப்போம். அதனாலதான் முடியாதுன்னு முனுசாமி சொல்றாரு. சரி, இது இவருடைய வழக்கு. ஆனா ஒரு தரப்பினர் அதிமுகவுல இது வேணும்னு நினைக்கிறாங்களா நினைக்கலையா? ஒரு தரப்பினர் எப்படியா போய் ஒட்டிக்கிட்டே அப்படி இல்ல சேர்ந்துக்கிட்டா எப்படின்றது நினைக்கிறாங்க. பட் நீங்க சொல்றது உண்மைதான். எப்படியாவது போய் சேர்ந்துட்டா போய் காலத்தை தள்ளலாமா போலாமான்னு. ஆனா இங்க முதலுக்கே மோசமாயிடுச்சு. ஒரு குரூப்பே வெளியே போகுது. ஏடிஎம்கே ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நேற்றுக்கு தான் நான் சொன்னேன் டிவில. ஹலோ, இல்ல சார், விஜய்க்காக அதிமுக யாராவது உடைப்பாங்களா? இல்ல, விஜய்க்காக அதிமுக உடைக்கல, நான் அங்க வரவே இல்ல. பழனிசாமி தலைமை வேணான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதுதான் அப்ப சிவி சண்முகம் உட்கார்ந்து அந்த சிவி சண்முகம் ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அந்த ஒர்க்க. அப்படியா? ஸ்டார்ட் பண்ணி ஆகாது இனிமேல் இந்த தலைமை. அப்ப இன்னைக்கு நடந்த ஆலோசனை எல்லாம் விஜய்க்காக இல்லையா? விஜய்க்காக இல்ல. இந்த போட்டி இந்த தகராறு நடந்துட்டு இருக்கு. தலைமை வேண்டான்ற தகராறு முதல்ல ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஆகவே அதுல இருந்து நீங்க உங்களுக்கு தெரியும் எப்படியும் 2/3 வேணும். அந்த 2/3 எம்எல்ஏஸ் வெளியில வந்தா தனியா ஒரு ஃபார்ம் பண்ணி வேணா வெளியே வந்து மட்டும் என்ன பண்ண போறாங்க? எப்படியும் எதிர்க்கட்சியில தான் உட்கார்ந்தாகணும். 100%ங்க, ஒண்ணும் தப்பே கிடையாது. என்ன லாபம்? வெளியே வந்து என்ன லாபம்? இல்ல, 2/3 மெஜாரிட்டி கிடைக்கும் பொழுது டிஸ்குவாலிபிகேஷன் வராது. அப்படி வராதப்ப 2/3 வெளியில எங்களுக்கும் பழனிசாமிக்கும் என்டிஏக்கும் சம்பந்தம் இல்லைங்க, நாங்க விஜய் பின்னாடி இருந்து ஆதரிக்கணும்னு சொல்லாமே. வாட்ஸ் தி ப்ராப்ளம்? நீங்க தான் முதல்ல சொன்னீங்க விஜய் உங்களை கூப்பிடவே இல்லையே அப்படின்னு. கரெக்ட். நான் அதுதான் முதல்ல பாயிண்டா இருந்தது. நீங்க இஃப் ஒரு கால் அப்படின்னு சொன்னதால நான் அதுக்கு சொல்றேன். அந்த வெளியே வந்த அண்ணா இல்ல சார், நான் கேக்குறது சார், இப்போ நீங்க தான் அதிமுக எம்எல்ஏ வச்சுக்கோங்களேன். அப்போ நீங்க உங்களுடைய அரசியல் எதிர்காலத்துக்கு தானே யோசிப்பீங்க. இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமை வேணாம்னு சொல்றீங்க. சரி, வேண்டாம். எடப்பாடி பழனிசாமி தலைமை எடுத்துட்டு சிவி சண்முகத்தையோ எஸ்பி வேலுமணியோ போடுறோம், இல்ல யாரையோ புகழேந்தியே போடுறோம்னு கூட வச்சுக்கோங்க. என்ன மாறும்? அதே எதிர்கட்சி வரிசை தான், அதே பெஞ்ச் தான், அதே பிரதான எதிர்கட்சி கூட கிடையாது. 5 வருஷத்துக்கு என்ன மாறும்? ஆனா நீங்க தைரியமா சொல்லலாம் இல்லையா அசோகா? உங்களுக்கு என்ன சொல்லலாம்? அது மாதிரி நாங்க இப்ப இந்தியாவில இருந்து வெளியில வர்றவங்க தைரியமா சொல்ல முடியும் இல்லையான்ற நானு.
ஓ என்டிஏல அதை இருந்து சொல்ல வெளியில வரலாம். வைக்கலாமே, அதை செய்யலாமே. என்டிஏல இருந்து வெளியில வரலாம். இப்போ அது இல்ல சொன்னாதான் அது ஒத்துக்க எடப்பாடி முடியும். பழனிசாமி இல்லாமல் வேற யாராவது தலைவர் ஆயிட்டா என்டிஏல இருந்து வெளில வரலாமா? ஆமா, டெஃபினட்டா வரலாம். அவங்களுக்கு டெஃபினட்டா பிஜேபி வரலாம். அதுக்கு அழுத்தம் தான் அந்த கொடுக்காதா? முயற்சிகள் தான் நடந்துட்டு இருக்கு. இப்ப சிவி சண்முகம் ஆறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு பிஜேபி அழுத்தம் கொடுக்காதா? இல்லைங்க, இதுல மாட்டிக்கிட்டு இடியாப்ப சிக்கல்ல மாட்டிட்டு இருக்கிறது எடப்பாடி பழனிசாமிங்க. சார் அவரும் சில பேரும் மாட்டிட்டு இருக்காங்க, தங்கமணியும் வேலுமணியும். எல்லா சட்டமன்ற உறுப்பினருக்கும் அந்த நிலைமை இல்லையே, ஆ சிவி சண்முகத்துக்கு அந்த நிலைமை இல்லையே. அப்படியா? அப்ப கேபி முனுசாமி தோத்து போயிட்டாரு, அதனால ஏதோ ஒண்ணு சொல்றாரு அவரு. அவரோட வழக்கம், அவரோட ரோல் போயிடுச்சு இங்க இருந்து. சோ அவர் வேணும்னு சேர முடியாது, போக முடியாதுங்கிறாரு. ஆனா 2/3 மெஜாரிட்டி வெளியில வந்துருச்சுன்னா அதுக்கு பின்னாடி மிக தெளிவா ஒரு முடிவு எடுக்கலாம். என்டிஏல நாங்க இல்ல, என்டிஏ விட்டு நாங்க இந்த சார் நான் திரும்ப கேக்குறேன், என்னோட கேள்விக்கு பதில் கிடைச்சதான்னு தெரியல. அப்படி எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்து வெளியே வந்து ஒரு பெரிய புரட்சி பண்ணி என்ன எண்ட் கோல், என்ன ஃபைனலா என்ன சாதிக்க போறீங்க? இல்ல இதனால இப்ப அங்க ஆட்சி அமைக்க போறீங்களா? இருக்கிறது ஆட்சியில பங்கெடுக்க போறீங்களா? எதுவும் கிடையாது, பிரதான எதிர்கட்சி கூட கிடையாது. You are 100% correct. You are corner போயிடுவீங்க, 3வது இடத்துல இருக்கீங்க. இது பிரியறதால கட்சி இன்னும் உடைஞ்சி இது நடக்க போகுதுன்னு பல காலமா நான் சொல்லிட்டு இருந்தேன். அதுதான் நடக்குது. ஆகவே நிச்சயமா அதுல நீங்க சொல்றதுதான் கரெக்ட். அதுல ஒண்ணும் நடக்க போறது இல்ல. ஆனா அதே நேரத்துல நீங்க வந்து மிக தெளிவா நீங்க வந்து அதை வந்து கொண்டு வந்தீங்கன்னா இது வந்து உடையிறது நிச்சயம். அது ஏடிஎம்கே உடையதான் போகுது, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனா வெளியில வர்றதால என்ன லாபம்ங்கிறது நீங்க கேட்ட கேள்வி நியாயமானது அசோகா. லாபம் ஒண்ணும் இல்லை. ஏன்னு கேட்டீங்கன்னா விஜயை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் 5 உள்ள வந்துருச்சு. அவரு திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு 2 உள்ள வரும். கம்யூனிஸ்ட் பேசுறேன்றாங்க. அவங்க உள்ள இருந்தோ வெளியில இருந்தோ சப்போர்ட் பண்ண போறாங்க. வேலை முடிஞ்சிருச்சு. That is how he is going to form the government. He will be the chief minister of Tamil Nadu. Absolutely no doubt. அதுல மாற்று கருத்தே இல்லை. இவங்க அடிச்சுக்கிறது சப்போர்ட்டுக்கு மாத்திரம் இல்ல, தலைமை மாற்றப்பட வேண்டும் என்பதிலே மிக தீர்மானமாக இருக்கிறார்கள். அதுல மாற்று கருத்து. திரு பார்த்திபன் எப்படி பார்த்தாலும் அதிமுக உடையுங்கிறார். ஏதோ ஒரு காரணத்தை வச்சு ஒண்ணு விஜய்க்காக இல்ல தலைமை மாத்தணும்னு சொல்ல போறாங்க, அதிமுக உடையுதுங்க. அதிமுகல குழப்பங்கள் உச்சகட்டத்துக்கு போகும். அதை எடப்பாடி பழனிசாமி எப்படி சமாளிக்கும்? அவர் சொல்றது கரெக்ட். அதாவது நாங்கள் உங்களை நம்பி இவ்வளோ காலம் இருந்தோம், இந்த தேர்தலில் நான் ரிசல்ட் காமிக்கிறேன், நீங்கள் சொன்னீங்க, நாங்கள் அமைதியாக இருந்தோம். இந்த தேர்தலையும் உங்களால் எதையுமே சாதிக்க முடியல, இன்னும் ஏன் நாங்கள் உங்கள் பின்னாடி வரணுன்ற கேள்வியை நிச்சயமாக கேட்பாங்க. அந்த கேள்விக்கு யாராவது ஒருத்தர் தலைமை ஏற்று நாங்கள் ஏன் அது வரைக்கும் எனக்கும் புரியுது. இப்போ அவர்கிட்ட கேட்ட அதே கேள்விதான், இப்படி தலைமை மாற்றணும்னு சொன்னாங்க. சரி, இப்போ எடப்பாடி பழனிசாமி வேண்டாம், அவருக்கு மாற்று யார்? அந்த மாற்றுனால கட்சிக்கு அடுத்து என்ன லாபம் கிடைக்க போகுது? அடுத்த கேள்விக்கு பதில் வேணும்ல. நீங்கள் இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டில் அந்த கட்சிக்கு வளர்ச்சி இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வளர்ச்சி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க. அவர் சொல்கிறதை போல் இன்னைக்கு அவங்க சுயமாக முடிவெடுத்து என்டிஏலேருந்து வெளியில் வர நிலைமையில் அவங்க இல்லை. எடப்பாடி பழனிசாமியோ சுற்றி இருக்கவங்களும் இல்லை. இப்போ சார் சொல்கிற மாதிரி 2/3 சிவி சண்முகம் தலைமையிலோ யார் தலைமையிலோ வெளியில் வந்துட்டாங்க அப்படின்னா அது அதிமுக வேற. நாங்கள் வெளியில் வந்துட்டோம், நாங்கள் வந்து சுதந்திரமாக செயல்பட போகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் கட்சியை வலுப்படுத்தக்கூடிய வேலைகளை அவர்கள் செய்யலாம். சின்னம்மா வெளியில் இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்துக்கலாம். டிடிவியே நீங்கள் வாங்க, நம்ம இதை ஒரே கட்சியை ஆக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒருங்கிணைப்பு பணிகளை அவங்க கட்சியை நாங்கள் சீரமைக்கிறோம், ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறோம், அங்கே அதுக்கான வாய்ப்பு இல்லைல்ல, அந்த வாய்ப்பை அவங்க பயன்படுத்தலாம். இவங்களெல்லாம் உள்ள விடுறதுல யாருக்கு சிக்கல் இருக்கு? அவர் மட்டும் தான் தடுக்கிறார் வேண்டான்னு. அப்ப வெளியில போயிட்டு அந்த வேலைகளை செய்யலாம்ல. ஓகே ஓகே திரு புகழேந்தி அவர்கள்ட்ட அந்த கேள்வியை கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். டிடிவி சசிகலா அவர்களை உள்ள கொண்டு வரது பார்ட் ஆஃப் தி அஜெண்டாவா? இல்லைங்க, எல்லாருமே அசோகா அவர் சார் சொல்ற மாதிரிங்க திருப்பதி வி.கே. சசிகலா தெரியும் நான் எந்த நிலைமையில இருந்து அவர்களுக்கு கேஸ் கோர்ட்டு பிணை இதெல்லாம் நடந்துச்சு, சரி தெரியும். க்ளோஸா இருந்தேன். அவங்க காலதாமதமா வந்து உள்ள நுழைஞ்சாங்க, அது வேலைக்கு ஆகாதுன்னு தெரியும், அது ஆகல. ஆனா நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து போயிருந்தா, பிரிவினையே இல்லாத ஏடிஎம்கே 3-4 ஃபேக்ஷன் ஆகாம இருந்திருந்தா அது எங்க போய் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறீங்க? இன்னைக்கு பெரிய ஃபைட்டா இருந்திருக்கும். ஒரு 2வது இடத்துக்கு ஆரம்பத்துல எதிர்கட்சி மாதிரி ஸ்டார்ட் ஆனது ஒண்ணுமே இல்லாம போய் நிக்கிது, அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்பட்டு போச்சு. ஆகவே இங்க ஒற்றுமை இன்மையே காரணம். இப்ப அதெல்லாம் பண்ணுவாங்கன்றீங்க. இப்ப நீங்க ஒரு குரூப் வெளியே வந்தா கூட திரு பார்த்திபன் சொல்ற மாதிரி அதெல்லாமே அடுத்த கட்ட அவங்களோட அஜெண்டால இருக்கும்.
கரெக்ட். நீங்க அவர் சொல்றதுதாங்க கரெக்ட். இப்போ ஓகே. எடப்பாடி பழனிசாமி தலைமை மாறி ஒரு வேலுமணியோ ஒரு சிவி சண்முகமோ யாராவது வந்தா ரைட். நான் கூட ஏத்துக்குவேன். நான் கூட ஏத்துக்குவேன். நான் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், புரட்சி அதிமுகன்னு. வேணா நம்ம அதிமுக போதும்னு நினைப்பேன். எல்லா தொண்டர்களும் அதான் நினைப்பாங்க. வாங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து தாய் கழகத்துக்கு போவோம். ஆமா ஆமா. உங்களையும் கூப்பிடுவாங்களான்னு தெரியல, பாப்போம். ஓகே. உண்மையான சசிகலா தினகரன் வரிசையில் புகழேந்தியும் இணைக்கப்படுவார். இல்ல, அந்த தாயே தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி ரெசிலேஷனை பாஸ் பண்ணிட்டு சரி, அதுக்கு பின்னாடி பொதுச் செயலாளரை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதெல்லாம் மக்கள் கவனிச்சிட்டு சரி, இருந்தாங்க. பாப்போம் பாப்போம்.